எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிற ஒரே ஒரு பண்டிகை என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி. கிறிஸ்துவத்தின் அடிப்படை நம்பிக்கை எதில் இருக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு பாடுபட்டது உண்மை, அவர் சிலுவையில் தொங்கினது உண்மை, அவர் கல்லறையில் அடக்கப்பட்டது உண்மை, பின்பு மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்ததும் அசைக்க முடியாத உண்மை என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கும் எருசலேமிலே திறந்தபடியே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு பெரிய பெரிய அசைக்க முடியாத ஒரு சாட்சியாய் இன்றைக்கும் அந்த கல்லறை இருக்கிறது. இது கட்டுக்கதை அல்ல, இது நடந்த சம்பவம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய என்னென்ன காரியங்கள் மரித்து போனது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்கள் கையை விட்டு போனது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களின் வாழ்க்கையில் இனி மேலே எழும்பி வர முடியாது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் அதை அத்தனை காரியத்தையும் உயிரடைய செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் உயிர்த்தெழும் பொழுது அநேக அற்புதங்களை அவர் செய்தார். அநேக காரியங்களை நாம் தியானித்தோம், அநேக பிரசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரின் இருதயத்தில் போட்ட சில காரியத்தை மாத்திரம் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் பேச விரும்புகிறேன். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு தம்முடைய வாய் திறந்து சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறாராம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிருள்ள ஆண்டவர் என்பதை கர்த்தர் நமக்கு திஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவர் உயிரோடு இருந்தால் ஏன் பிரதர் எங்களுக்கு பிரச்சனை வருது? ஆண்டவர் உயிரோடு இருந்தால் ஏன் பிரதர் எங்களுக்கு போராட்டம்? ஆண்டவர் உயிரோடு இருந்தால் ஏன் பிரதர் எங்களுக்கு இந்த நெருக்கம் என்று சொல்லி பல கேள்விகள் உங்களுக்குள்ளாக எழும்பி கொண்டிருக்கலாம். ஆனால் எது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் என் ஆண்டவர் உயிரோடு இருப்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை, அசைக்க முடியாத ஒரு உண்மை என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிருள்ள ஆண்டவராய் இருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன், உன் பிரச்சனையை அறிந்திருக்கிறேன், உன் துக்கத்தை அறிந்திருக்கிறேன், உன் போராட்டங்களை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு எத்தனையோ காரியங்களில் தோற்று போய் நிற்கிற உன்னுடைய எல்லா பிரயாசங்களையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையையும் அற்புதத்தையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் தியானிப்போம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே என்று சொன்னாராம். வலது கையை வைத்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உனக்குள் இருக்கிற பயத்தை புறம்பாக்கும்படி இயேசு உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, பூட்டப்பட்ட வீட்டுக்குள் சீஷர்கள் எல்லாம் எல்லா ரோம அரசாங்கத்திற்கு பயந்து, ஐயோ இயேசுவுக்கே இந்த பாடுகள், இயேசுவுக்கே இந்த போராட்டங்கள், இயேசுவுக்கே இந்த நிந்தனைகள், இயேசுவுக்கே இந்த அவமானங்கள், நம்மை என்ன செய்வார்களோ என்று பயந்து கலங்கி எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகளோடு உட்கார்ந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு நடுவே இயேசு போய் நின்று சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு பாருங்கள், உலக மக்கள் எல்லாம் எதற்காக தேடி அலைகிறார்கள்? எதற்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள்? எதற்காக பல தெய்வங்களுக்கு நடையாய் நடந்து போகிறார்கள் தெரியுமா? எனக்கு அற்புதம் வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு வாழ்க்கை வேண்டும், என்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும், எனக்கு என்னுடைய சூழ்நிலைகளை கடவுள் மாற்ற வேண்டும், என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கடவுள்களை தேடி இங்கும் அங்குமாய் நடந்து செல்லுகிறார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க முடியும். இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும். இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். இனியும் நீங்கள் அலைந்து திரிவதில்லை. பல கேள்விகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். சமாதானம் இல்லாததினால் நான் மடிந்து போனால் நன்றாக இருக்கும், நான் செத்தாய் நன்றாக இருக்கும், நான்
உயிரோடு இருந்து நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளை செட்டில் பண்ணிட்டா என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, நான் சரியான வேலைக்கு போய் ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டேன்னா நான் நிம்மதியாக மரித்து போவேன் என்று சொல்லி பல பேர் இன்றைக்கு சாவை தேடி ஓடுகிறார்கள். சின்ன வாழ வேண்டிய வயது பிள்ளைகள் அகால மரணங்களை சந்திக்கிறார்கள். காரணம் என்ன? சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ பிரச்சனை, ஏதோ போராட்டங்கள். எல்லாவற்றிற்கும் பதில் எங்கே தெரியுமா இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்ததற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானத்தை தரும்படி. நீங்கள் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை கண்ணீரோடு தான் என் வாழ்க்கை போகுது, எல்லாரும் மாதிரி நைட்டு படுக்கிறது உண்மைதான், பல இரவுகள் தூக்கம் இல்லை, நைட்டில் கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுனாலும் எனக்கு தூக்கம் வரதில்லை, சமாதானம், பல யோசனைகள் என் இருதயத்தில் ஓடுது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார். உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அலைந்து திரிவதில்லை. இரண்டாவது, இயேசு உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆண்டவர் ஏன் நம்மை ஆண்டவர் இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அக்கிரமங்கள், பாவங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஒரு பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதில் இருக்கிற இன்பம் சொல்லவே முடியாத இன்பமாய்தான் இருக்கும். ஒரு பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பயங்கர சந்தோஷமாயிருக்கும். ஐயோ, என்னுடைய நண்பர்களால் ஏவப்பட்டு செய்யப்படும் பொழுது, நாம் விரும்பி செய்யும் பொழுது அந்த பாவத்தை நமக்கு ஒரு நிம்மதியையும் சமாதானத்தையும் தருவது போல இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம அழிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. சிலரெல்லாம் பாருங்கள், விளையாட்டாக தான் பிரதர் குடிக்க ஆரம்பித்தேன், விளையாட்டாக தான் பிரதர் ஆரம்பித்தேன், இன்றைக்கி நான் அந்த குடிக்க அடிமையாகி மாறுகிறேன், அன்றைக்கி அந்த குடிக்க அடிமையாக இருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியல. சமீபத்தில் ஒரு நபரை நான் சந்தித்தேன். நான் வெளியே ஊழியத்திற்கு போகும்போது நாங்கள் நடந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது என்ன தெரியுமா நடந்தது? எங்களுடைய சபையை சார்ந்து நாங்கள் எல்லாக்கிட்டையும் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம். வெளியில் போயிட்டு நம்ம ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்யும் பொழுது அப்போ ஒருத்தர் சொன்னார், ஃபுல்லாக குடிச்சிட்டு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன், எதுக்காக ஜெபம் பண்ணோம்? இந்த குடியை நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த குடியை விட்டு என்னால் வெளியே வர முடியல, இந்த குடியிலிருந்து நான் வெளியே வரணும், அதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என்னுடைய கரத்தை பிடித்து அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னை யார் விடுதலையாக்க முடியும், யார் என்னை விடுதலையாக்க முடியும், யார் என்னை தப்பு வைக்க முடியும், யார் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசு பாவத்தினாலும் அக்கிரமத்திலும் இருந்த உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். பாவத்தில் மடிந்து போவதை கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார். அவர் தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கடைசியாய் இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? மத்தேயு 28:20 சொல்கிறது, உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், முடிவு பரியந்தமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? நம்மோடு கூட இருக்கும்படி, நம்மோடு கூட நடந்து வரும்படி. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்தவர். இன்றைக்கு எந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள், அப்பா என்று கூப்பிட்டு பாருங்கள், அவர் நிச்சயம் விடுதலை கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் வாழ வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, ஆண்டவரே, பல குழப்பங்களோடும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் யார் யாரெல்லாம் ஆண்டவரை இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு சரத்திலும் இறங்குவதாக. அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்த ஜனங்களை விடுதலையாக்குவீராக. சாபத்தின் கட்டிலிருந்து விடுதலை தருவீராக. துக்கத்திலிருந்து விடுதலை தருவீராக. அவமானத்திலிருந்து விடுதலை தருவீராக. ராஜா, உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளங்க பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆளுகை செய்யட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.